வாக் தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மாலன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்து இன்னைக்கு 5 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முடிவாகாம இருக்கு. தவேக தலைவர் விஜய் அவங்க தான் பெரும்பான்மை வாங்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவர் ஆளுநர் ஒரு 3 முறை போய் பார்த்துட்டாரு. ஆளுநர் தெளிவாக சொல்லிட்டாரு, பெரும்பான்மை 118 பேரோட ஆதரவு வேணும் அப்படின்னு. ஒரு 3வது முறை பார்க்கும்போது கூட அந்த மெஜாரிட்டியை அவர் காமிக்கல. அதுலேயும் அமமுக எம்எல்ஏ ஒருத்தர் கொடுத்த ஆதரவு கடிதம் இன்னைக்கு சர்ச்சை ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் அதிமுக ஒரு ஆட்சி அமைக்கிறது, அதுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நடந்திருக்கு. அது தமிழக தகவல்களும் வந்திருக்கு. இந்த 5 நாள் நிகழ்வுகளை ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ஒரு குழப்பமான நிலையை நோக்கி போகிறது. யார் ஆட்சி அமைத்தாலும் அந்த ஆட்சி ஒரு மிக குறைந்த பெரும்பான்மையோடு தான் நடக்கும். மிக குறைந்ததுன்னா ஒரு 2, 3, 5 அதுக்குள்ளே இருக்கிற பெரும்பான்மையோடு தான் அது நடக்கும். அப்படி இருக்கிற ஆட்சி எப்போ வேணாலும் கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உதாரணமாக 2 இடதுசாரி கட்சிகளும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு உறுப்பினராக இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான உறவு முறிந்தது மட்டும் இல்லை, ஒரு கசந்தும் போயிடுச்சு. அது என்னன்ட்டு இவங்களுக்கு திமுகவோட இன்னமும் ஒரு நல்லெண்ணமும் நல்ல இதுவும் இருக்குது. அவங்களோட நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று இடதுசாரிகள் சொல்கிறாங்க. அப்போது இந்த கசப்பு வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் எங்கேயாவது வெளிப்பட்டது என்று சொன்னால் அப்போது இடதுசாரிகளோட நிலை என்னவாக இருக்குங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அவங்க திமுகவின் சார்பாக அவங்க நிலை எடுக்க வேண்டி வந்தால் அப்போ அந்த இது பலவீனம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழலை என்ன பார்க்குறோன்னா, அறம் என்பது, அதாவது ஒரு எத்திக்ஸ் என்பது மிக தாழ்ந்த நிலைக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தவைக்காவை எதிர்த்து வாக்கு பெற்று வெற்றி பெற்ற மக்களுடைய ஆதரவை பெற்று தான் இப்போது தாவைக்கு ஆட்சிக்கு வருது. அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று தான் இப்போ இடதுசாரிகளாகட்டும், ஒருவேளை விசிக ஆதரவு கொடுக்கிறது என்று வைத்துக்கொண்டால் விசிக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அவங்க எல்லாமே விஜய் வேண்டாம் என்று சொல்லி வெற்றி தான் அது இப்போ அந்த வாக்குகளை அந்த எம்எல்ஏக்களை கொண்டு ஆட்சி அமைக்கிறது என்பது ரொம்ப தாவேக்கா தனக்கு எதிராக வாக்கு பெற்றவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறது. அது ஒரு அரசியல் ரீதியாக, தார்மீக ரீதியாக அது ஒரு பிறழ்வு என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு அறம் குறைந்தது என்று நினைக்கிறேன். இதே நிலைதான் இவர்களுக்கும், இடதுசாரிகளுக்கும், விசிகாவுக்கும், காங்கிரஸுக்கும் என்னன்னா, அவங்க விஜய் எதிர்த்து தான் ஓட்டு கேட்டாங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவாக அவங்க போய் நிற்கிறாங்க. அப்படிங்கிறது போது அங்கேயும் அறம் வீழ்ச்சி அடைகிறது. அது சரி, இவங்க இல்லை, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்குகிறது, அல்லது அதிமுக தலைமை வகிக்கிற ஒரு அரசுக்கு திமுக ஆதரவு கொடுக்கிறது என்ற ஒரு நிலை வந்தாலும் அதுவும் ஒரு வீழ்ச்சி தான், அறத்தினுடைய வீழ்ச்சி தான் அது ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் எதிராகத்தான் இவ்வளோ காலம் அரசியல் செய்திருக்காங்க. இந்த தேர்தலில் ஒருவரை விமர்சித்து தான் வாக்குகளை கேட்டிருக்காங்க. சில நேரங்களில் ரொம்பவும் தரம் தாழ்ந்து தனிப்பட்ட முறையில் கூட விமர்சனங்கள் நடந்திருக்கு. அப்படி பார்க்கிற போது அவர்களுக்கும் அது அந்த வகையிலையும் அறத்தினுடைய வீழ்ச்சி தான். இது போதாதென்று இப்போது நேற்றிலிருந்து இந்த குதிரை பேரம் என்கின்ற ஒரு விஷயம் தொடங்கி இருக்கிறது. குதிரை பேரத்தை தடுப்பதற்காகத்தான் நான் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கிறேன் என்று ஆளுநர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. ஆனால் அவர் அப்படி சொல்லும் போது எல்லாரும் அதை அவர் காலம் தாழ்த்துகிறார் என்று அவரை குறை சொன்னாங்க. ஆனால் அண்டர் கரண்ட்டாக ஏதோ நடந்திருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு குதிரை பேரம் நடக்கிறது. ஏன்னா இப்போது அதை தினகரன் மட்டும் அந்த குற்றச்சாட்டை சொல்லலை. இப்போ திமுகவிலிருந்து வில்சனும் அந்த குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு ஆளுநராக இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கலாம், அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் கூட தோன்றுகிறது. எப்படி பார்த்தாலும் ஒரு நிலையற்ற அரசு என்பதை நோக்கி போகிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் அறம் என்பது ஒரு படு பாதாளத்தில் வீழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு விசிகோட நிலைமை தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை விசிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா
ஆளுநர் ஆட்சி அமைக்க சொல்லுவாரா, இல்லை குதிரை பேரம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சந்தேகத்தோட விசாரணைகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கா? அதற்கு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் 118 என்கிற எண்கள் எனக்கு தெரிய வேண்டும். நீங்கள் வந்து நிரூபிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் என்னங்கிற கணக்கு மட்டும் காமிங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த கணக்கை இவங்க கொண்டு வந்து காமிக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் கூட, அதன் அடிப்படையில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறது என்று வைத்துக்கொண்டாலும் கூட, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவாக ஜெயிச்சிடும். ஏன்னா இவங்களுடைய கணக்குகள் படி பார்த்தா 118 இல்லை, 232 தான். அதனால் அதாவது தவாக அவர் விஜய் வந்து 2 தொகுதியில் இருக்கார். ஒன்றில் ரிசைன் பண்ணலைனாலும் அவர் 2 ஓட்டு போட முடியாது. அதனால் அப்புறம் சபாநாயகர் ஒன்று போயிடும். அது போயிடுச்சுன்னா மொத்தம் வந்து 234 இல்லை 232 தான். அப்போ 116 தான் தேவை. 116 + 1 தான், அதுக்கு மேலே 117 தான் தேவை. அதனால் அவங்க வாக்கெடுப்பில் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாலேயே வந்து சபாநாயகருக்கான ஒரு தேர்தல் நடக்கும். அதில் ஜெயிச்சிட்டாலே வந்து அநேகமாக வாக்கெடுப்பிலும் ஜெயித்து விடுவார்கள் என்பது உறுதியாயிடும். அதற்கு பின்னால் வந்து ஆளுநருடைய உரை இருக்கும். ஆளுநர் உரையின் மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் வரும். அதுலேயும் கூட அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பட்ஜெட் வரணும். ஏன்னா போன முறை போட்டது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் போட்டாங்க. அதனால் இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு பதிலாக ஒரு முழு பட்ஜெட் போடணும். அப்போவும் கூட அவங்க வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இன்னும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பட்ஜெட்டில் ஏதாவது சொல்லப்படுகிற சில விஷயங்கள் அது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், அல்லது ஆளுநர் உரையில் திமுகவுக்கு எதிரான சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்க தான் கடந்த ஆட்சியை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உதாரணத்துக்கு சொல்வதானால் கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு கருத்து அதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அப்போது அது ஒரு பெரிய குழப்பங்களுக்கு என்று செல்லும். எனவே இந்த 2 உறுப்பினர் மெஜாரிட்டி 3 உறுப்பினர் மெஜாரிட்டி என்பதை வைத்துக்கொண்டு ரொம்ப காலம் தள்ளுவது என்பது ஒரு கடுமையான சவாலாக இருக்கும். அப்போ அதற்கு என்ன தீர்வாக அமையும் என்று சொன்னால், அதிமுக அல்லது திமுக இரண்டிலிருந்தும் ஒரு அவர்களுடைய முழு ஆதரவை கோருவது. அதில் திமுக முழு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக முழு ஆதரவு கொடுக்கிறது அல்லது அவர்களுடைய கட்சியை பிளக்கிறார்கள் என்று சொன்னால், மறுபடியும் நம்ம வந்து ஒரு பழைய காலத்தை நோக்கி போவதாக தான் அது அமையும். அதனால் அவர் சொன்ன போல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான கட்சி எங்களுடையதுன்னு விஜய் சொன்னார். அந்த மாற்றம் இருக்காது. அதாவது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆட்சி மாற்றம் நடக்கும், ஆனால் அரசியல் மாற்றம் இருக்காது. அது வந்து அந்த பொலிட்டிக்கல் கல்ச்சர் என்பது வந்து மாறாது, பொலிட்டிக்கல் அணுகுமுறை என்பது வந்து மாறாது, அதில் மாற்றம் இருக்காது. அது அவ்வளவு நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு என்று நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு நிலை தான், மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுலேயும் ஒரே ஒரு நிலை தான் எடுக்கிறேன். என்னன்னு கேட்டால், பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அரசியல் நிலைத்தன்மை என்பது மிகவும் அடிப்படையானது என்று நான் நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தால்தான் எக்கனாமிக் க்ரோத் என்பது இருக்க முடியும். எக்கனாமிக் க்ரோத் இருந்தால்தான் தனிமனிதர்களுடைய வாழ்வில் வந்து வளர்ச்சி என்பது இருக்க முடியும். அப்போது நமக்கு வந்து அரசியல் நிலைத்தன்மை என்பது மத்தியில் ஆனாலும் சரி மாநிலத்தில் ஆனாலும் சரி, அது பாதிக்கப்பட்டால் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். ஏன்னா இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது மக்களுடைய வரிப்பணத்தின் அடிப்படையில் மட்டும் நடப்பதல்ல. அது வந்து முதலீட்டுகளின் அடிப்படையில் நடப்பது. உள்நாட்டு முதலீடு, வெளிநாட்டு முதலீடு எப்படி வைத்து கொண்டாலும் முதலீடுகள் வேண்டும். முதலீடுகள் வந்து அரசியல் நிலைத்தன்மை இல்லை என்றால் முதலீடுகள் வருவதற்கு தயங்குவார்கள். அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநில அரசுகள் வந்து அதற்கு மிக தயாரான ஒரு நிலையில் இருக்கிற போது, இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் சந்திரபாபு நாயுடு வந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு எல்லாமும் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற போது அங்கே போகலாமே என்று நினைப்பார்கள். ஏன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நிலப்பகுதியாகட்டும், அவங்களுக்கான தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஆங்கிலம் வந்து தான் அந்நிய மொழி. இரண்டுலேயும் அவர்கள் 2 தமிழர்களும் தெலுங்கர்களும் ஆங்கிலத்தில் பெரிய விற்பனர்கள். அவர்கள் வந்து இந்த ஐடி துறையிலையும் பெரிய விற்பனர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதனால் அங்கே போகிறதுக்கு அவங்க வந்து தயங்க மாட்டார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மக்களாகத்தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாற்றத்தை பற்றி சொன்னீங்க சார். இப்போ இவங்க தவேக்காவோட எம்எல்ஏ ஒருத்தரை வந்து ஒரு இது பண்ணினதை பற்றி இவர் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. வந்து டிடிவி தினகரன் வந்து அவங்க தூய சக்தின்னு சொன்னாங்க, இதுதான் தூய சக்தியான்னு கேள்வி எழுப்புறாரு சார். எப்படி பார்க்குறீங்க?
அவர் வந்து ஒரு எளிய முறையில் மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் பயன்படுத்தின அதே ஸ்லோகனை வந்து அவர் வந்து பயன்படுத்தினார். அதே முழக்கத்தை வந்து ஜெயலலிதா வைத்தாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு திமுகவை தீய சக்தி என்று ஜெயலலிதா சொல்லி வந்தாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி போன்றவர்கள் பெரிய அளவில் அதை உரத்து சொல்லலை. அப்பப்போ ஏதோ சொன்னாங்க, ஆனால் அது பெரிய அளவில் எடுபடலை. ஆனால் இப்போ திமுகவை விமர்சிப்பதற்கான ஒரே ஒரு வாக்கியத்தில் விமர்சிக்க முடியும், ஒரு சொல்லில் விமர்சிக்க முடியும்னா அப்படி தான் விமர்சிக்க முடியும் என்பதற்காக அவர் அதை வைத்தார். அது ஒரு ரெட்ரிக், அது வந்து ஒரு வெறும் மேடை முழக்கம். அது இவங்களும் தூய சக்தி என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா இவர்களுடைய எம்எல்ஏக்கள்லேயும் ஒரு முரட்டுத்தனமானவர்கள், கந்து வட்டி வாங்குறவர்கள், அதே மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பிறந்தநாள் விழாவில் வந்து ஒரு பெரிய வாள் எடுத்துக்கொண்டு வந்தவர்கள், கேக் வெட்டுறாங்க, கேக் வெட்டுறதுக்கு, அதே மாதிரி குடித்து விட்டு ஆட்டம் போட்டவர்கள், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அதனால் இவங்களும் வந்து ரொம்ப ஒரு தேவதைகள், ஏஞ்சல்ஸ்னு இவங்களையும் வந்து சொல்ல முடியாது. அதனால் இவங்களையும் தூய சக்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது ஏதோ ஒரு மேடை பேச்சு, ஒரு ஒரு எதே மோனைக்காக சொல்லப்பட்ட பேச்சாக தான் அதை இருக்கணும். அதை யாரும் இப்போ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த காங்கிரஸ் தலைமையில் வந்து காங்கிரஸ் வந்து தேவைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு வந்து, அதனால் அது சென்ட்ரலில் வந்து இருக்கிற பாஜக அதை விரும்பாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு சென்ட்ரலோட ஒரு நல்ல உறவோட போகிறதுக்கான வாய்ப்பு அது கெடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சிலர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க போட்டிருக்கிற ஒப்பந்தம் வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதை அவங்க அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. உள்ளாட்சி, அதுக்கு பிறகு ராஜ்யசபா, அதற்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்பது வரைக்கும் அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது வந்து காங்கிரஸ் தன்னை வளர்த்து கொள்வதற்கு ஒரு முயற்சியாக அதை நினைக்கிறது. அதில் முக்கியமாக நான் நினைப்பது வந்து என்னென்னு கேட்டால், காங்கிரஸில் வந்து ஒரு தலைமுறை பிரச்சனை இருந்தது, ஒரு ஜெனரேஷனல் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ராகுல் காந்தியோட சிந்தனை என்பதும் மூத்த தலைவர்களோட சிந்தனை என்பதும் ஒரு நேர்கோட்டில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் காங்கிரஸுடைய வந்து பலவீனமாவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அது இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கூட்டணி அமைப்பதில் வந்து முக்கிய பங்கெடுத்தவர்கள் வந்து ராகுல் காந்தியினுடைய அவருக்கு நெருக்கமானவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். மூத்த தலைவர்கள் அதிலேருந்து ஒதுங்கிட்டாங்க. அதனால் வந்து அந்த ஜெனரேஷன் கேப் என்கின்ற அந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு முடிவுக்கு வருகிறது. அது அவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்காக உதவுமே. காங்கிரஸோட திட்டம் என்னவாக இருக்கிறதுனா, தென்னிந்தியாவில் இப்போ கேரளத்தில் அவங்க ஆட்சிக்கு வராங்க, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்க, கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்காங்க, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இதை வைத்து கொண்டு தென்னிந்தியாவில் வந்து ஒரு ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றோமானால் வட இந்தியாவில் பிஜேபி பெறுகிற வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியும் என்பதுதான் அவங்களுடைய இப்போதைக்கான ஒரு திட்டமாக இருக்குது. ஏன்னா வட இந்தியாவில் நேரடியாக செல்வாக்கு பெறுவதற்கு அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டது. ஏன் குறைந்து விட்டதுன்னா, அங்கே நடப்பது வந்து ஒரு இந்துத்துவா பாலிடிக்ஸ். இங்கே தென்னிந்தியாவில் இந்துத்துவா பாலிடிக்ஸ் கிடையாது. அதனால் அவங்களுக்கு இந்துத்துவா பாலிடிக்ஸ் எடுத்து வெற்றி பெற முடியல. இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், காலூன்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இங்கிருந்து தங்களுடைய வளர்ச்சியை தொடங்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த கூட்டணி என்பது வந்து அவங்களுக்கு உதவும். ஆனால் இதை வந்து தேர்தலுக்கு பிறகு செய்வது என்பது தான் அதில் வந்து விமர்சனத்திற்கும் கண்டனத்திற்கும் உரிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே அவங்க விஜயோட கூட்டணி வைத்து செய்திருந்தாங்கன்னா அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விஜய் எதிர்த்து ஓட்டு கேட்டு வெற்றி பெற்று, திமுக கூட்டணியோட ஆதரவோடு வெற்றி பெற்று, திமுக ஆதரவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று, இப்போதான் வந்து அவர்களுக்கு எதிராக போவது என்பது வந்து ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பம். அதுதான் கண்டனத்துக்குரியது. காங்கிரஸ் இடதுசாரிகள் இன்னைக்கு விசிக்க தெரிஞ்சிடும். விசிக்க தெரிஞ்சா கூட எல்லாரும் சேர்த்து ஒரு மெல்லிய மெஜாரிட்டியில தான் வந்து விஜய் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இவ்வளோ மெல்லிய மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறவர் ஒரு சுதந்திரமாக ஆட்சி செய்ய முடியுமா? 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா அதில் வந்து பல சிக்கல்கள் அதில் வரும். அதாவது என்ன சிக்கல்கள் வரும்னு கேட்டால் வந்துட்டு, இப்போ அவர் வந்து இந்த உரிமை தொகையை வந்து 2500 ரூபாய் உயர்த்துகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கார். இப்போ அவங்க அதுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய பெயர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், உரிமை தொகைன்னு தான் அதுக்கு பெயர் வச்சுருக்காங்க.
இப்போ அதில் அந்த கலைஞர் பெயர் இருக்கிறத வந்து விஜய் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்பது, ஏன்னா அந்த 2500 கொடுக்கும்போது அதனுடைய பலன்கள் தனக்கு வந்து சேரணும் என்று அவர் நினைப்பார். அந்த பழைய பெயர்லேயே இருந்தால் அந்த பலன்கள் திமுகவுக்கு போகும், அதாவது தனக்கு கிடைக்காது என்று அவர் நினைக்கலாம். இப்போ இரண்டாவது, அது வந்து போன முறை 1,31,00,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க அது உரிமை தொகை வந்துட்டு. இப்போ அதே அளவே கொடுக்குறார் என்று வைத்துக்கொண்டார், அதை விட அதிகமாக கொடுப்பதற்கு தான் முயற்சிப்பார். ஆனால் அதே அளவே கொடுக்குறார் என்று வைத்துக்கொண்டால் 2.5 பங்கு அதிகரிக்கிறது. அப்போ 2.5 மடங்கு அதிகரிக்கும் போது அதற்கான நிதி ஆதாரங்களை எங்கிருந்து பெறுவார் என்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி அவர் அறிவித்திருக்கக்கூடிய வேறு பல திட்டங்கள் அதெல்லாம் உடனடியாக பண்ணலை, கொஞ்சம் தள்ளி பண்ணுறாரு என்று வைத்து கொண்டாலும் கூட, அதாவது புதிதாக பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் உடனடியாக பண்ணலை, கொஞ்சம் தள்ளி பண்ணுறாருன்றதும் கூட ஒரு கடுமையான நிதிச்சூழலில் தான் இந்த அரசு வந்து இயங்க வேண்டியிருக்கும். ஏன்னா திமுக அரசு எவ்வளோ தூரம் கடன் வாங்க முடியுமோ அவ்வளோ தூரம் கடன் வாங்கிடுச்சு. இப்போது அதுக்கு அரசாங்கத்துக்கு, தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய வருவாய் வழிகள் என்ன என்று பார்த்தா டாஸ்மாகை மூட முடியாது. மற்றபடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய வருவாய் வாய்ப்புகள் வந்து இந்த நிலப்பதிவு, சேல்ஸ் டேக்ஸில் ஜிஎஸ்டியில் அதில் ஒரு பெரிய மாற்றம் வராது. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பங்கு, மாநில அரசு கொடுக்க வேண்டிய பங்கு அப்படி தான் அதில் வரும். எனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வருவாய் வாய்ப்புகள் என்பது அதை விரிவாக்குவதற்கான சாத்தியங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நிதி நெருக்கடியை அவர்கள் சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த மத்திய அரசினுடைய உதவி தேவைப்படும். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது மத்திய அரசு மனமும் வந்து அவர்களுக்கான உதவியை செய்யுமா என்பதும் அதற்கான ஒரு கேள்வியாகும். எனவே அது வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு மிக குறைந்த பெரும்பான்மையோடு அவர்கள் அரசை நடத்துவது என்பது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ வந்து இடதுசாரிகள் அதில் அந்த அரசில் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம சாம்சங் பிரச்சனையில் பார்த்தோம். சாம்சங் பிரச்சனையில் வந்து இடதுசாரிகளுடைய நிலையும் அரசுடைய நிலையும் முரணாக இருந்தது. அரசு என்ன நினைக்கிறதுனா, கடுமையாக அந்த தொழிலாளர் சட்டங்களை அப்படியே பின்பற்றினோம் என்று சொன்னால், தொழிற்சங்கங்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்ன வந்தால் முதலீடுகள் வராது என்று அது நினைக்கிறது. வெளியிலிருந்து முதலீடு கொண்டு வருகிறவர்கள் அதை ஒரு முதல் நிபந்தனையாக வைப்பார்கள். அப்போ இவங்க வந்து அதற்கு இணங்கப் போகிறார்களா, அதை மறுக்கப் போகிறார்களா, அதை மறுத்தால் இடதுசாரிகளுடைய நிலை என்னவாக இருக்கும்? இந்த கேள்விகளெல்லாம் வரும்போது அது வந்து நம்ம ஒரு நிலையற்ற தன்மையை நோக்கி தான் நம்ம போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் இருக்கிறவங்க. விஜயுமே வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது இவங்க மத்திய அரசோட என்ன விதமான ஒரு போக்கை விஜய் கையாளுவார்னு நினைக்கிறீங்க? அதான் அது பெரிய கேள்வி. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து பிஜேபிக்கு எதிரான கட்சிகள். இப்போ அதிமுக, பாமக உட்பட அவங்க வந்து வேற ஒரு வழி இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலையில் அவங்களோட சேர்ந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவில் வெற்றி பெறல, இடங்கள் மட்டும் இல்லை, வாக்கு சதவீதமும் பெரிய அளவில் இல்லை. அதனால் எந்த ஒரு கட்சியும் பாஜகவினுடைய நட்புல இருக்கணும் அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரே காரணம், அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுடைய உதவி, அவங்களுடைய தயவு நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தேவைப்படும். இப்போ உதாரணமாக பாமக எடுத்துக்கொண்டீங்கன்னா, பாமகவில் அவங்களுக்கு வந்து ஒரு உள்கட்சி பிரச்சனை இருக்குது. அன்புமணியா ராமதாஸா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் ஒருவேளை மத்திய அரசினுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படலாம். அதனால் பாமக அவர்களோட இருக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. அவங்க மேலே இருக்கிற வழக்குகளை எதிர்கொள்வது என்கின்ற ஒரு விஷயத்தில் தான் அது இருக்காது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு மனதளவில் வந்து பாஜகவுக்கு எதிரான நிலையில் தான் இருக்காங்க. பாஜகவுக்கும் இங்கே இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு எம்பி கிடையாது, ஒரே ஒரு எம்எல்ஏ. ஆனால் அவங்க இனிமேல் வந்து அதிலேருந்து ரிவைவ் ஆகி வந்தாலும் கூட ஒரு 10 மடங்கு வெற்றியை பெற்றாலும் கூட ஒரு 10 எம்எல்ஏ, அதிகபட்சம்னா 50 எம்எல்ஏ, அதெல்லாம் ரொம்ப காலமாகும். அதனால் அவங்களுக்கு வந்து உடனடியாக இழப்பதற்கு வந்து எதுவும் ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க எத்தகைய நிலையை மேற்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க வந்து இங்கே வந்து இவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயங்கள் கிடையாது. அவங்க நாங்கள் சட்டப்படி என்ன செய்கிறோமோ, விதிகள் படி என்னவோ அதை போல் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அப்போ இவர்களுடைய பாடு சங்கடமாகும். உதாரணத்துக்கு இந்த பிஎம் ஸ்ரீ விஷயத்தை எடுத்துக்கோங்க. பிஎம் ஸ்ரீயில் வந்து திமுகவுக்கும் அவங்க பணம் கொடுக்கல. என்ன காரணம் சொன்னாங்க? அவங்க வந்து
எங்களுடைய விதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் பணம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அவங்க போட மாட்டோம்னு சொன்னாங்க, அதனால் பணம் கொடுக்கல. இப்போ அதே நிலையை தான் இப்போ மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு அதே நிலையை தான் எடுக்கும். இவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் இருக்காங்க, இடதுசாரிகளை ஆதரிக்கிறாங்க, விசிக்கு ஆதரிக்கிறதுங்கிறதுனால நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் என்று சொன்னால் திருப்பி அதே பழைய நிலைக்கு தான் வரும். இதனால் இழப்பு யாருக்கு என்று பார்த்தால் மக்களுக்கு தான் இழப்பு. இப்போ நவோதயா பள்ளிகள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்களில் இருந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கொடுக்கக்கூடிய பள்ளி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், அதனால் நவோதயா பள்ளியை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இழப்பு யாருக்குன்னா அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு தான். இந்த அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ அவர்களது குடும்பங்களுக்கோ மத்தியதர வர்க்கத்திற்கோ மேலே இருக்கிற வர்க்கங்களுக்கோ அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது. இவங்க கொள்கையை பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது என்னவாக இருக்குங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதற்கு ஒரே தீர்வு வந்து என்பது வந்துட்டு ஒரு நடைமுறையில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுவது, அது ப்ரக்மேட்டிசம் என்று சொல்கிறாங்கல்ல, அதுதான் தீர்வு. ஆனால் அதுக்கான முனைப்பில் இந்த கட்சிகள் இருக்காது. அது அப்படி இருக்கும்போது வந்துட்டு பாஜக நாங்கள் வந்து விதிப்படி நடத்துகிறோம், உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அவங்க சொன்னாங்கன்னா அதனால் வந்து பாதிக்கப்பட போவது மக்களும், அது ரெண்டாவது இந்த அரசியல் கட்சிகளும் தான் இருப்பாங்க. மூணாவது பாஜக பாதிக்கப்படும். ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய மீட்சி என்பது தான் பாதிக்கப்படும். அவங்க இருப்பதை எதுவும் இழக்கப் போவதில்லைங்கிறது தான் நிலைமையாகுது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க சார், உங்களோட மீட்சி இங்கே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறது? இந்த தேர்தலில் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்க பழையபடி முதல்ல ஆரம்பத்துலேருந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டும். பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பூஜ்ஜியத்திலேருந்து மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு வந்து ஒரு வலுவான ஒரு தலைமை வேண்டும். அது வந்து அந்த தலைமை வந்து இப்போது அண்ணாமலை இருந்தபோது அவர் அந்த மாதிரி ஒரு திமுக அரசை எடுத்து துணிவாக வந்து அவர் பேசினார். இப்போ வந்து அதே அண்ணாமலை தலைமையை கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க என்று வைத்துக்கொண்டால் அவர் எங்கேருந்து தொடங்க போகிறாரு? இப்போ வந்து திமுக மேலே குறை சொல்வதற்கு அவங்களுடைய பழைய ஆட்சி காலங்கள் இருந்தது, பழைய அமைச்சர்களுடைய சொத்து விவரங்கள் இருந்தது, அந்த மாதிரியான இருந்தது. இவங்க புதுதாக வந்திருக்கிறவங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பழைய ரெக்கார்டுகளை தேடி எடுத்து கம்ப்ளைண்ட் சொல்லி வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அறப்போர் இயக்கம் இருக்குது. அறப்போர் இயக்கம் அவங்க வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் ஊழல்களை எதிர்த்து போராடுறாங்க, நீதிமன்றங்களுக்கு போகிறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு அவங்க செய்வது சரி என்று எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோவிங் இருக்கிறதாக வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரியான இப்போ அண்ணாமலை திருப்பி அதே எடுத்து அவர் பேசினாருன்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு நிலைக்கு தான் வரும். பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு 5 நோக்கி அவங்க வந்து நகர முடியும். ஆனால் அதற்கு மேலே செல்வதற்கு இன்னும் வேறு பல முயற்சிகள் வேணும். அது ஒரு பெரிய கடுமையான சோதனையாக இருக்கும். அதே மாதிரி அண்ணாமலை நீக்கப்பட்ட சொன்னா கூட இப்போ சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பாக இளைஞர்கள் வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறத பார்க்கும்போது அண்ணாமலை தக்க வச்சுருக்கலாம், அண்ணாமலையே வந்து பாஜக இழந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் அண்ணாமலை வந்து இந்த முறை அவர் ஆட்சி தலைமையிலேருந்து நீக்கிட்டாங்கங்கிறதுனால அவருக்கு ஆதரவாக, அதாவது பிஜேபிக்கு சார்பாக அவர் காரணமாக பிஜேபிக்கு வர இருந்த வாக்குகள் இந்த முறை பிஜேபிக்கு வரவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரச்சாரம் செய்தாலும் கூட, ஏன்னா அப்போது பிஜேபி தொண்டர்களுடைய ஒரு பிரிவினருடைய மனநிலை என்னவாக இருந்ததுன்னா, எடப்பாடி முதல்வராவதற்காக நம்ம உழைக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருந்தது. அதனுடைய விளைவு அவங்க வந்து சரி இவங்களும் வேண்டாம் அவங்களும் வேண்டாம், விஜய்க்கு போடலாம் என்று அவங்க நினைத்திருக்கலாம். ஏனென்றால் விஜய் வரமாட்டார் என்பது ஒரு பெரிய கணிப்பாக அந்த அப்போது இருந்தது. தேர்தல் சூழ்நிலைகளில் வந்துட்டு ஸோ நம்ம வந்து 2 பேருக்கும் வேண்டாம் இவருக்கு போடலாம் என்கின்ற ஒரு கோபத்தில் அவங்க போட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால் அவர் வந்தாருன்னா திருப்பி அதுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். அதை நான் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல மாட்டேன். அது வந்து பிஜேபிக்கு ஒரு மனதளவில் பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு, ஆட்சியை பிடிப்பதற்கு அது உதவுமா என்றால் அதற்கு உடனடியாக முடியாது. 31 கூட முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிமுக திமுக அப்படிங்கிறது இருந்தது. இப்போ தவக வந்து ஒரு 3வது பெரிய கட்சி ஆகிருக்கு. இப்போ ஒரு மும்முனை போட்டியே தொடருமா,
இல்லை திரும்ப அது இருமுனை போட்டியாக மாறும்னு நினைக்கிறேன்? இதில் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவது வந்து திமுகவாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களிடம் இப்போ வந்து விலகி நிற்கிறாங்க. திமுக 1957 முதன்முறையாக தேர்தலை சந்திக்க ஆரம்பித்ததிலிருந்து இந்த 2026 வரைக்கும் எல்லா தேர்தல்களிலும் கூட்டணியோடு தான் தேர்தலை சந்தித்தது. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தது என்பது அநேகமாக இல்லை. ஒரு தேர்தலில் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்காத போது கூட அது வந்து ஜாதி சங்கங்களுடைய ஆதரவுகளோடு அது போட்டியிட்டது. ஆனால் இப்போ அவருடைய கூட்டணிகள் அவர்களிடம் வந்து விலகி போகிறார்கள் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பின்னடைவு. இரண்டாவது, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய கேள்வியை வந்து அவர்கள் எப்படி தீர்க்கப் போகிறார்கள்? அதாவது பழைய கேள்வி என்ன என்று சொன்னால், ஒரு வாரிசு அரசியல் கட்சியில் நிலவுகிறது. அதாவது ஸ்டாலின் உதயநிதியை மட்டும் நான் சொல்லலை, மாவட்ட செயலாளர்களோட வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் துரைமுருகன் வந்து அமைச்சர் பொதுச் செயலாளர், துரைமுருகனுடைய மகன் வந்து எம்பி, பொன்முடி அமைச்சர், பொன்முடிய மகன் வந்து எம்பி. இப்படி வந்து 2வது கட்ட 3வது கட்ட தலைவர்கள்ட்டையும் அந்த நிலை இருக்கிறது என்பது கட்சியில் வந்து புதிதாக ஆட்கள் வருவதற்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறது. அந்த இளைஞர்கள் வந்து தான் தாவேகா பக்கம் அவர்கள் போயிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஸோ அவர்களுக்கு வந்து அந்த கேள்வியை எப்படி தீர்க்கப் போகிறார்கள் என்பது ஒன்று இருக்குது. அதனால் அவர்களுக்கு வந்து ஏற்பட்டிருப்பது வந்து ஒரு பின்னடைவு. ஆனால் திமுக மிகப்பெரிய பின்னடைவுகளையெல்லாம் சந்தித்து மீண்டு வந்த ஒரு கட்சி. அந்த வரலாறு வந்து அவங்களுக்கு இருக்குது. 1991 2 இடங்கள் தான் திமுக ஜெயித்தது. கருணாநிதியும் பரதி இளவழியும் 2 பேர் தான் ஜெயித்தாங்க. ஆனால் அதிலேருந்து பிறகு மீண்டு வந்து அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் இருந்தபோது 77 தேர்தலில் தோற்று போயிட்டு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 89 வந்துட்டு. அதனால் அவங்க அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை கொண்ட ஒரு அமைப்பு தான். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு வந்து அது வந்து பாதிக்கப்படாத ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு சிறிது காலத்திற்கு அவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு இருக்கும். இரண்டாவது, அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போய்விட்டது. சென்ற முறையில் பெற்ற இடங்களை விட குறைவாக இடங்கள் பெற்று 3வது இடத்துக்கு போயிருக்கு. அப்போது அது இன்னும் பெரிய சிக்கல்களை பிரச்சனைகளை வந்து அது சந்திக்கும். அப்போது அடுத்த தேர்தலுக்குள்ளாக, அடுத்த தேர்தலாம் 2031க்குள்ளாக ஒன்று இப்போவே பேச ஆரம்பித்திருக்கிற இந்த திமுக உறவு அல்லது இணைப்பு அல்லது பரஸ்பர ஆதரவு என்பது வலுப்பெறலாம். அப்போது வந்து 3வது அணியாக 3வது முனையாக வந்து விஜயனுடைய கட்சி இருக்குமா, அல்லது பழையபடி நம்ம வந்து இருதுருவ அரசியலுக்கு போகிறோமா என்பதை பற்றிலாம் கேள்விகள் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுக்கு, அரசியல் ரீதியான ஒரு மறு கூட்டமைப்புக்கு அது போகிறது என்பதை வந்து இப்போதைக்கு உறுதியாக வந்து நம்ம அதை சொல்லணும். அதுமாதிரி இருக்கு. இந்த அதிமுகவோட திமுக பேசின சம்பந்தமான தகவல் வந்து முதல்ல அவங்க மறுத்தாங்க. ஆனால் இப்போ அது உறுதி ஆயிருக்கு வந்து. இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, திமுகவோட தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சது வந்து. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி திமுகவுக்கு இருக்கக்கூடிய பயம் வந்து என்னென்னா, திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருவேளை தாவைக்காவை நோக்கி போய்விடுவார்களோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் மீண்டு எழுந்து வந்துவிட்டால் அதில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் மீண்டு வர முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது? இப்போ எம்ஜிஆர் காலம் மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய போகிறோம்? உடனடியாக 2029 ஒரு தேர்தலை அவங்க சந்திப்பாங்க. அதற்கு முன்னதாக 2027 வந்து அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் போது எப்போவுமே மாநில அரசில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அதுதான் உள்ளாட்சிகளில் அதிக வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். ஏன்னா உள்ளாட்சிகள் தான் வந்து அடித்தளத்தில் இவங்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர்கள். அவங்க தான் வந்து டெலிவரி ஏஜென்ட்ஸ், அதான் டெலிவரி மெக்கானிசம். அப்போது அது வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் இவங்க செய்கிற திட்டங்களை அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் ஆளுங்கட்சி எப்போதும் அதை தன் வசம் வைத்துக் கொள்வதற்கு விரும்பும்.
அப்போது 2027 திமுகவுக்கு பெரிய ஆதரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, உள்ளாட்சிகளில் வாய்ப்புகள் இல்லை. 2029க்குள்ளே அரசியல் நிலைமை என்ன ஆகிறது என்று தெரியாது. ஆனால் அப்போதும் ஒரு சவால் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி கலைஞர் வந்து 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகளுக்கு வந்து காத்திருப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். அவருக்கு தொடர்ந்து தோல்விகள் வந்ததற்கு பிறகும் நமக்கு என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் காத்திருந்தார். அந்த மாதிரியான பொறுமை இப்போ இளைய தலைமுறைகிட்ட இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை கிடையாது. இப்போ இந்த விஜயிலே நம்ம அதை பார்க்க முடியுது. வெறும் 112 இடங்கள் இருக்கிற போது எதுக்கு அவசர அவசரமாக கொண்டு போய் அதை கொடுத்தாரு, அல்ல அதை கொடுத்த போது வெறும் தனிப்பெரும் கட்சி என்கின்ற முறையில் அதை கொடுத்துருக்கலாம். அது இல்லாமல் கூட்டணியோடு சேர்த்து கொண்டு போய் கொடுத்தாரு. ஆளுநர் என்ன சொல்கிறாரு, கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை அதனால் நான் கூப்பிடல, தனிப்பெரும் கட்சியாக இருந்தால் அது வேற ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கடுத்தாப்புல நேற்றுக்கு இன்னும் 2 சீட்டு பாக்கி இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு போய் மறுபடியும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது இந்த நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இளைஞர்கள்ட்ட வந்து எல்லாம் சொடக்கு போட்ட நிமிஷத்தில் நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறாங்க. இப்போ வந்து விசிகாவினுடைய சிந்தனை செல்வன் விஜய் மேலே வைத்த குற்றச்சாட்டுகள் ஒன்று, எங்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப்பில் வந்து கோரினார் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இவர் முதல்ல விஜய் வந்து கவர்னருக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறார். ஏன்னா இது ஒரு மாதிரி இமெயில், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் ஜெனரேஷன் அப்படி கம்யூனிகேட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அதுக்கு பதிலுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், நீங்கள் எங்களை கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜெனரேஷன். நேரில் போய் ஒரு கான்டாக்ட் வேணுங்கிற அவசியங்கள் கிடையாது. நானே வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யாராவது கல்யாணத்துக்கோ அல்லது இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கோ அழைப்புதல் கொடுக்கணும், நேரில் வரேன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க போதும், நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லை, குரியர் கூட பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு தலைமுறையில் வந்தவங்க இவங்க விஜய், திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி, அந்த இளைஞர். அதனால் அவங்களுக்கு பொறுமை என்பது கிடையாது. அது அப்படி அவங்களால ஒரு 10 ஆண்டுகள் பொறுத்திருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க எப்படி கட்சியை தக்க வைக்க போகிறாங்க? இப்போ கலைஞரோட பெரிய பலம் வந்து அவர் 13 ஆண்டுகள் ஆட்சிக்கு வெளியில் இருந்தாலும் கூட கட்சியை இன்டாக்டாக வைத்திருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதில் ஜெயிப்பதற்கான ஒரு கட்சி அமைப்பு அவர்கிட்ட இருந்தது. இவங்களுக்கு அதெல்லாம் பயமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது மாதிரியான மாற்றங்களை வந்து எல்லா கட்சிகளுமே சந்திக்க வேண்டியது. இப்போ அதிமுகவிலிருந்தே ஒரு சில பேர் பிரிந்து தாவைக்காக போவதற்கு முயற்சிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் எவ்வளோ காலம் இருக்க முடியும்? அவங்களுக்கு அதிகாரம் என்பது அந்த பவர் என்பது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆட்சி என்பது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அது இல்லாமல் எவ்வளோ காலம் இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்கும். அது ஆட்சியில் இருப்பது தான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு வருவாய் வருவதற்கான வழி. அதுதான் அவங்களுக்கான சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், அதுதான் அவங்களுக்கு அதிகாரம். அதனால் அவங்க வந்து நம்ம அரசியல்வாதிகளால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அவங்க எந்த விதமான சமரசங்களுக்கும் அவங்க வந்து தயாராக இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை தான் நம்ம வந்து இன்னொரு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம எதிர்பார்க்க நடக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ரோல அதிமுகவும் திமுகவும் அப்படி சேர்ந்ததுன்னா அது வந்து விஜய் இன்னும் சூப்பர் ஹீரோ ஆக்கிரும் அப்படிங்கிறாரு முன்னாள் நீதிபதி. ஆமாம், ஏன்னா இப்போ வந்து இந்த தேர்தல் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், 2 திராவிட பெரிய கட்சிகளும் வேண்டாம் என்று மக்கள் வாக்களித்திருப்பதாக தான் அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ வந்து ஏன்னா பல இடங்களில் பார்த்தால் தோற்ற அமைச்சர்கள் என்று எடுத்து பார்த்தால், ஸ்டாலினை விட்டுட்டு மற்றவர்களை எடுத்து பார்த்தாலுமே கூட வந்து இந்த வாக்கு வித்தியாசம் என்பது மிகப்பெரியது. ஆவடி நாசர் தோற்றிருப்பது 70,000 வாக்குகளுக்கு மேலே, 77,000 வாக்குகள். அது மாதிரி ரொம்ப நல்ல மனிதர் என்று பெயர் வாங்கிய பிடிஆர் ராஜன் தோற்றிருப்பது ஒரு 15,000 வாக்குகளுக்கு மேலே. ஸோ இந்த வாக்கு வித்தியாசம் கணிசமாக இருக்கிறது. இந்த வாக்கு வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியிருந்த காலகட்டங்களில் கூட இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசங்கள் சில இடங்கள் இருந்தது, ஆனால் பெரும்பான்மையாக இல்லை. ஒரு அலை அடிக்கிற காலத்தில் மட்டும் அந்த வாக்கு வித்தியாசங்கள் அதிகமாக இருந்தது. இப்போ என்னென்னா அதுதான் வந்து இளைய தலைமுறையுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இவங்களும் வேண்டாம் அவங்களும் வேண்டாம் என்று நினைக்கிற போது அப்போது அவங்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்று நினைக்கிற போது
நீங்கள் சொல்வதை போல தான் அந்த கட்சிகள் நடக்கும் என்று நான் ஆனால் நீங்கள் சொன்னதில் சார் எனக்கு விஜய்க்கு வாக்களித்தவங்களில் ஒரு பகுதியினர் வந்து ஒரு மாற்றத்துக்காகவும் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த அவங்க எதிர்பார்த்த மாற்றம் வரலன்னா, இப்போ விஜய் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. இப்போ ஆளுநரை போய் சந்திக்கும் போது வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளரையும் ஒரு கிரானைட் தொழிலதிபரையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அதுவும் சர்ச்சையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் திரும்ப அந்த மாற்றத்துக்காக மக்கள் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இருக்கு. அது வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மாற்றம் நிகழவில்லை அல்லது நிகழ்வதைப் போல கூட தோன்றவில்லை என்று சொன்னால் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதானால் வந்து திமுக அமைச்சர்கள் மீது, குறிப்பாக 2 அமைச்சர்கள் மீது வெளிப்படையாக புகார்கள் வந்தது. அதாவது வேலைக்கு பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்தாங்க, அல்லது பணம் வாங்கி கொண்டும் பிறகு வேலை கொடுக்கல என்று ஒரு செந்தில் பாலாஜி மீது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்குகள் போச்சு. ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து புகார் கொடுத்து எல்லாம் நடந்தது. அதில் அரசாங்கம் நம்முடைய காவல்துறை நடந்து கொண்ட விதம் ரொம்ப ஒரு கேலிக்கூத்தான ஒரு விதமாக அதை நடந்து கொண்டது. பணம் கொடுத்தவர்களையும் குற்றம் சாட்டி அதை வழக்கு கொடுத்தது. அவர்களும் அதாவது விக்டிமை வந்து அவங்க வந்து ஒரு குற்றம் புரிய க்ரைம் பண்ணவர், அபெட்டர் ஆஃப் க்ரைம்னு வந்து அவங்க வந்து வழக்கு செய்வது. அதனால் அந்த மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கும். இப்போ இவர் வந்து அவங்க மேலே, ஏன்னா அது அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை பாதித்த ஒரு விஷயம். அரசாங்க வேலை கிடைக்கும் என்று நம்பினாங்க. அதற்காக ஏதோ அவங்க அளவில் இருந்த பணம் ரிசோர்ஸஸை வந்து கலெக்ட் பண்ணாங்க. நகை விற்றாங்க, வீட்டை விற்றாங்க, நிலத்தை விற்றாங்க, பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் கிடைக்கல. அப்படிங்கும்போது அந்த கசப்பு வந்து அவங்களுக்கு உள்ளது. இப்போ இவர் வந்து இப்போ திமுகவினுடைய ஆதரவில், திமுகவோட கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில் இவர் அரசாங்கத்தை நடத்துவதனால இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலை என்று அவர் போவாரேயானால், அப்போது அது இந்த செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு இது வரும். அப்புறம் இவங்களுக்கு அந்த ரெண்டு கட்சிகள் மேலேயும் வந்து பல்வேறு விதமான இது இருக்குது. அதாவது முதல்ல அவங்களுக்கு என்ன இதுவாக இருக்கிறது, நான் நினைப்பது என்று என்ன சொன்னால், பணம் கொடுத்துட்டா இவங்க வந்து இவங்ககிட்ட என்ன வேணால் செய்யலாம், இவங்க சும்மா இருந்துருவாங்க, பணம் கொடுத்துட்டா போதும் இவங்களுக்கு சும்மா இருந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்து வெளிப்பட்டிருக்கு என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இவர்களுடைய உரிமை தொகை பெற்றவர்கள் வந்து 1,31,00,000. ஆனால் திமுக பெற்ற வாக்குகள் 1,17,00,000. திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் 1,55,00,000. அப்போ இந்த 1,31,00,000 பேரும் வந்து யாருக்கு வாக்களித்தார்கள்? அவர்கள் எல்லாரும் அவங்க திமுகவுக்கு வாக்கு போட்டிருந்தால் அவர்களுடைய திமுகவினுடைய மொத்த வாக்கு அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ இந்த 1,31,00,000 பணம் வாங்கின மக்களில் அனைவருமோ அல்லது ஒரு கணிசமான அளவோ மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கல. பணம் பெற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட அதுக்கு மனநிலை என்னவாக இருக்குன்னா, நீ எனக்கு காசு கொடுத்தா எல்லாம் சரியாக போச்சா அப்படிங்கிற ஒரு மனநிலை அது இருக்கும். அது சாதாரணமாக நம்ம இந்த ஆக்சிடெண்ட் கேசஸ்லேயே கூட நம்ம பார்க்கலாம். கம்பெனிலேருந்து ரிட்ரென்ச்மெண்ட் நடக்கிற போது அவங்க ஒரு 3 மாத சம்பளத்தை கொடுத்துட்றோம், வேலையை விட்டு போங்கன்னு சொன்னால் அப்போ வந்து பணம் கிடைத்தாலும் அவர்கள் மேலே வந்து ஒரு கசப்பு, ஒரு கோபம் இருக்கிறத வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலை என்று அதை நான் புரிந்து கொடுப்பேன். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் இவர் வந்து என்ன செய்யக்கூடாது. இப்போ வந்து என்ன தெளிவாகிடுச்சின்னு சொன்னால், நீங்கள் வந்து பணம் கொடுத்ததுனால் மட்டும் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலை இல்லை என்பதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ 2 கழகங்களும் இந்த தேர்தலில் வந்து வாக்குக்கு நிறையா பணம் கொடுத்ததாகத்தான் பேச்சு. தாவைக்கா மேலே அப்படி கொடுத்ததாக இது வரைக்கும் நான் பெரிய அளவில் கேள்விப்பட்டது. ஏதோ அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்லுது. ஆனால் அது பெரிய குற்றமாக, பெரிய கம்ப்ளைண்ட்டாக நான் கேள்விப்படல. சில பகுதிகளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பகுதிகளில் கொடுத்துருப்பாங்க, திருநெல்வேலியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி சில பகுதிகளில் கொடுத்துருப்பாங்க. சில பகுதிகள் பெருமளவில் இவங்களோட ஒப்பீட்டளவில் வந்து இவங்க பெருமளவில் கொடுத்ததாக தெரியல அது வந்துட்டு. அப்போ அதற்கு பிறகும் வாக்குக்கு பணம் கொடுத்ததற்கு பிறகும் மக்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது என்பது முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு தமிழக அரசில் வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். மக்கள் ஒன்று இதை விட கூடுதலாக எதிர்பார்க்கிறார்கள், அல்லது நீ கொடுத்தாலும் வந்து எனக்கு நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் என்கின்ற நிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பது தான் அதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இது அப்படியே தொடருமானால் மக்களை வந்து கவர்வதற்கு என்ன வழி என்பதை வந்து இந்த அரசியல் கட்சிகள் யோசிக்க வேண்டி வரும். ஏன்னா திமுக வந்து சில நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தது. இந்த காலை சத்துணவு திட்டம் என்பது ஒரு நல்ல திட்டம். அது வந்து
ஆனால் அது வந்து ஓட்டாக மாறியிருக்கான்னா இல்லை. இப்போ வந்து திமுக வந்து எழுத்தாளர்களை பெரிதாக அரவணைத்து கொண்டு போன ஒரு கட்சி. அது வந்து பலன் கொடுத்துருக்கானா இல்லை. திமுக வந்து ஊடகங்கள் மீது ஒரு செல்வாக்கு செலுத்திய ஒரு கட்சி. அது வாக்கா மாறியிருக்கானா இல்லை. அப்போது என்ன நடக்கிறது என்பது வந்து ஒரு பெரிய புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. வாக்காளர்களை எப்படி தங்கள் வசம் ஈர்த்து தங்கள் பக்கம் வந்த வாக்காளர்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதில் வந்து இளைஞர்களுடைய ஓட்டை பற்றி இவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு சொடக்கு போட்ட நேரத்தில் நடக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பொறுமையற்ற இளைஞர்களுடைய வாக்குகளாக அது இருந்ததுன்னா, அது எப்படி வேண்டுமானாலும் எதிர்காலத்தில் போவதற்கு வாய்ப்புகள். நம்ம சார் இன்னொன்று நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இங்கே பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒரு வாக்கு அதுதான் திமுக பெருமளவில் நம்பி இருந்தது வந்து. இன்னைக்கு அதை விஜயை கைப்பற்றின மாதிரி ஒரு இது தோட்டம் இருக்குது. அது அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது விஜய் பக்கம் போயிடும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக விஜய்க்கு கிடைத்திருப்பது எல்லா விதமான எதிர்ப்பு வாக்குகளும். திமுக எதிர்ப்பு வாக்கு, அதிமுக எதிர்ப்பு வாக்கு, பாஜக எதிர்ப்பு வாக்கு, எல்லா விதமான எதிர்ப்பு வாக்குகளும் அவங்களுக்கு வந்து கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து விஜயினுடைய வெற்றி ஒரு மாற்றத்துக்கான தடம் என்று எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒன்று அவருடைய கட்சியில் வந்து எல்லா ஜாதிகளை கடந்து இந்த தேர்தல் நடந்ததாக நான் நினைக்கிறேன். ஜாதிகளை கடந்து மக்கள் வாக்களித்திருப்பதாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, முதன்முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக வரார். அவர் தன்னுடைய பிரச்சாரங்கள்லேயும் சரி, நாமினேஷன் போட்டதுலேயும் சரி, அவர் தன்னுடைய பெயரை ஜோசப் விஜய் என்று தான் சொன்னார். தான் ஒரு கிறிஸ்துவர் என்கிற அந்த ஐடென்டிட்டியை அவர் வந்து மறைத்து கொள்ளவில்லை. அவர் வெறுமனே விஜய் என்றோ விஜய் சந்திரசேகர் என்றோலாம் அவர் போடலை. அப்போ வந்து தன்னுடைய அடையாளத்தை அவர் மறைத்துக்கொள்ள விரும்பலை. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்து அவருக்கு பெருமளவில் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம வாக்காளர்கள் வந்து அந்த மத உணர்வுகளை கடந்து வந்திருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லா ஜாதியினரும் வந்து வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டு ஜெயித்திருக்கிறார்கள். இளைஞர்கள் வந்து ஒரு கணிசமான அளவில் வந்து ஜெயித்திருக்கிறார்கள். அவர் பிரச்சாரம் செய்ததே வந்து 14 இடங்களில் தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். 234 தொகுதிகளில் 14 இடங்களில் தான் பிரச்சாரம் பண்ணார். நான் அடுத்து பார்த்த கணக்கில் 14 ஏப்ரல்லேருந்து 14-21 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில், அந்த கடைசி ஒரு வாரத்தில் எல்லா தலைவர்களும் ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாங்க. இவர் மொத்தம் பேசினதே வந்து 35 நிமிடங்கள் தான் ஒரு வாரத்தில். மற்ற இடங்களில் கை காமிச்சிட்டு போனார், துண்டை எடுத்து காமிச்சிட்டு போனார். அந்த மாதிரி தான் அது வந்து அவர் பண்ணார். இப்போ அந்தளவு குறைந்த அளவு வார்த்தைகளாலான பிரச்சாரம், குறைந்த அளவு பணம் கொடுப்பது, குறைந்த அளவு, அதையெல்லாம் வந்து இதுவரைக்கும் இல்லாத பின்பற்றப்படாத விஷயங்களை பின்பற்றி அவர் வந்து இதில் வந்து ஜெயித்திருக்காருங்கிறதே வந்து ஒரு அரசியல் அணுகுமுறை என்பது மாறுகிறது என்பதை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் தமிழ்நாடு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடை பேச்சுக்காக வந்து மக்கள் காத்திருந்து கேட்குற ஒரு கூட்டம். ஒரு காலத்தில் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி, சினிமாவுக்கு போகிறது போல் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் மேடை பேச்சுகளை கேட்ட கூட்டங்கள் உண்டு. இப்போ அண்மையில் ஜெயமோகன் காலம் வரைக்கும் அந்த கூட்டங்கள் உண்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போயிருக்கிறது. இப்போ அதெல்லாம் மாறுகிறது என்பதெல்லாமே ஒரு அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு சமூக ஊடகங்கள் பெருமளவு பங்களித்திருக்கின்றன என்று நினைக்கிறேன். இப்போ விஜய் முதல்வராகி அடுத்த 5 வருஷம் ஆட்சி அமைச்சாருன்னா அவருக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்ன? அவர் முக்கியமாக என்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? போதை பழக்கத்திலிருந்து மக்களை மீட்பது, அதுக்கு 3 விதமான அணுகுமுறைகள் வேணும். ஒன்று, ஒரு கடுமையான சட்டங்கள் வேணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போதை பொருட்கள் வைத்திருப்பவர்கள், அதாவது இந்த போதை மருந்து விற்பவர்கள் இருக்காங்களே, கடத்துகிறவர்கள், ஸ்மக்லர்ஸ், பெட்லர்ஸ் இருக்கிறவங்க, இவர்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் வேணும். அது மரண தண்டனை வரைக்கும் கூட இருக்கலாம். அது இப்போ இல்லை. அது வந்து சிங்கப்பூர், மலேசியாவில் இருப்பதை போல் ஒரு சட்டத்தை இவங்க வந்து பின்பற்றணும். அதுக்குன்னு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ வைத்து எங்கேருந்து வருகிறது, எப்படி விநியோகிக்கப்படுகிறது என்பதை வந்து அவங்க கண்காணிக்கணும். பள்ளிகளுக்கு அருகில், கல்லூரிகளுக்கு அருகில் அது விற்கப்படுவதை வந்து தடை செய்யணும். அதை தொடர்ந்து கண்காணித்து வந்து தடை செய்யணும். அது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை. இரண்டாவது வந்து அவர்களை வந்து மீட்டெடுப்பது, ரிஹாபிலிட்டேஷன். அவங்கள வந்து மீட்டெடுக்கும்போது அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு வந்து உளவியல் காரணங்கள் இருக்கும், சமூகவியல் காரணங்கள் இருக்கும்.
பெரும்பாலும் நான் போதை வந்து எதிர்ப்புகளை வேலை செய்த காலங்களில் நான் பார்த்தது அதுக்கு பெரும்பாலும் இருக்கிற காரணம் வந்து ரிஜெக்ஷன். அதாவது அவங்க நிராகரிக்கப்பட்டவர்களாக அவங்க உணர்கிறாங்க. அந்த நிராகரிப்பு என்பது பல்வேறு விதமான நிராகரிப்பு இருக்குது. அதாவது காதலில் ஏற்படுகிற நிராகரிப்பு, வேலையில் ஏற்படுகிற நிராகரிப்பு, குடும்பத்தில் ஏற்படுகிற நிராகரிப்பு, நண்பர்களால் ஏற்படுகிற நிராகரிப்பு, தன்னுடைய முயற்சிகள் அங்கீகரிக்கப்படாமல் கிடைக்கக்கூடிய நிராகரிப்பு, இப்படி வந்து பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. அது ஒரு முதல் காரணமாக இருக்குது. இரண்டாவது, உடைந்த குடும்பங்கள், புரோக்கன் ஃபேமிலிஸ், அது வந்து ஒரு காரணமாக இருக்குது. மூன்றாவது வந்து ஒரு க்யூரியாசிட்டி, முதல் முறையாக ஸ்மோக் பண்ணுவதை போல் வந்துட்டு அது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி. அதில் ஆரம்பித்து அதில் வந்து விழுந்துடுறாங்க. அதில் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அக்சசபிளாக இருக்கிறதுனால அதில் போய் வந்து அதில் வந்து விழுந்துடுறாங்க. நாலாவது வந்து இந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவது மாதிரி கூட இருக்கிறவங்கெல்லாம் பண்ணும்போது, என்னடா நீலாம் ஒரு ஆம்பளையாக அதெல்லாம் பண்ணலன்னு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உளவியல் காரணங்களை கண்டுபிடித்து அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணாலே ஒழிய அதை வந்து நீங்கள் அதை பெரிய அளவில் நிறுத்த முடியாது. பொத்தாம் பொதுவாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக செய்வது என்பது முடியாது. இது நிறைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு திட்டம். அதற்கு ஒவ்வொரு மாவட்ட அளவிலும், இன்னும் சொல்லப்போனால் முடிந்தால் ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் அளவிலும் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கணும். அதில் கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் அவங்கள வேறு விதங்களில் என்கேஜ் பண்ணுவது என்பதை போல் வைக்கணும். ஸோ பில் கிளின்டன் வந்து பேஸ்கெட் பாலை வந்து ரொம்ப பிரபலப்படுத்தினார். அதுக்கு காரணம் வந்து ரொம்ப எளிமை. அது ஒரு வளையமும் ஒரு பந்தும் தான் அதுக்கு தேவை. அது பெரிய செலவு ஆகாது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வளையம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கபடியை முயற்சிக்கலாம். அது வந்து ஒரு கூட்டு முயற்சிங்கிறதுனால அதை வந்து ஒரு கபடி மாதிரியான ஆட்டங்களை வந்து முயற்சிக்கலாம். அதுக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒரே ஒரு திடல், அவ்வளோதான் வந்துட்டு. அது அந்த மாதிரியான அவங்களை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜ் பண்ணுது. ஐட்லிங் சும்மா இருக்கிறதுக்கு விட்டால் இந்த பிரச்சனைகள் வரும். அது ரிஹாபிலிட்டேஷனில் பண்ண வேண்டியது. மூன்றாவது எஜுகேஷன். அதாவது மக்களுக்கு போய் இது தீமையானது என்பதை வந்து எடுத்து சொல்லணும். இது வந்து உங்களை உடலை மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனாலிட்டியே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து லெட் அஸ் சே நோ டு ட்ரக்ஸ், போதை வேண்டாம் என்று சொல்லுவோம் என்கின்ற ஒரு இயக்கத்தை அரசே முன்னின்று வந்து நடத்தணும். அது ஒரு லாங் டேர்மில் பலன் கிடைப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு முயற்சி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது, இவங்க ஊழலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை வந்து இவங்க வெளிப்படையாக மக்களுக்கு காமிக்கும். அதாவது அதுக்கு 2 விஷயம் இருக்குது. அதில் வந்து ஒன்று, இந்த கவர்னன்ஸை வந்து அதிகப்படுத்தலாம். அதாவது மக்கள் அரசாங்க அலுவலகத்துக்கு போவதற்கான தேவைகளை வந்து அவங்க குறைக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு, இந்த ஊழல் செய்தவர்கள் மீது தண்டனை பெற்று கொடுப்பது என்பதை வந்து வெளிப்படையாக செய்யலாம். ஏன்னா போன முறை டிவிஎஸ்சி சரியாக செயல்படலை அந்த அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்தபோது என்று ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக இல்லாமல் இவங்க வந்து வெளிப்படையான ஒரு தண்டனையை வந்து அவங்க கொடுக்கலாம். மூன்றாவது, அரசிடம் இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்ப வேண்டும். அதுக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தாலே வந்து ஒரு பாதி அளவு பிரச்சனைகளை இருக்குங்க. இப்போ உதாரணமாக நம்முடைய பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் கிடையாது. அதுக்கு மத்திய அரசோட ஒரு மோதல், அதனால் துணைவேந்தர்கள் கிடையாது. துணைவேந்தர்கள் கிடையாது, பேராசிரியர்கள் கிடையாது, பகுதி நேர ஆசிரியர்களை கொண்டு இது நடத்தும் போது அந்த ஹையர் எஜுகேஷன் என்பது முற்றிலுமாக வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக ஆகிறது. இப்போ அந்த மாதிரி அந்த பல இடங்களில் வந்து வேலைக்கு ஆள் இல்லை, வேலையில் ஆள் இல்லை. இன்னொரு பக்கத்தில் நமக்கு ஏஐ மாதிரி விஷயங்கள் வருகிற போது என்ன மாதிரியான வேலை இழப்புகள் வரும் என்கின்ற ஒரு அச்சம் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்துட்டு வேலைகளை வந்து கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு செக்யூரிட்டி என்பதை அவங்க கொடுக்கணும். ஒன்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, இல்லை வெறும் முதியவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குது, பையங்க அவங்க குழந்தைகள் யாரும் அவங்களோட இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான ஒரு செக்யூரிட்டி, பணம் தேவைப்பட்டால் பணம் ரீதியான ஒரு செக்யூரிட்டி, அதாவது எல்லா ஃபேமிலியும் வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் செக்யூர் பண்ணாங்கன்னா அதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக அது மாறும் என்று நினைக்கிறேன். நன்றி.